ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழையும் பார்த்தாலே உங்களுக்கு என்ன டாபிக் அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். பிரெக்னென்ட் ஆயிட்டு டெலிவரி ஆகுற வரைக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேபி அப்படின்ற ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த டைம் வந்து நமக்கு டென்ஷன் வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்கும். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பேபியோட வெயிட் கெயின் பத்தி. நம்ம பேபி வந்து எந்த மந்த்ல எவ்வளவு வெயிட் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மள அறியாம நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வர ஃபர்ஸ்ட் குழந்தை, செகண்ட் குழந்தை கூட நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தை இப்படிதானே இருந்தது அப்படின்ற ஒரு இது இருக்கும். செகண்ட் பேபி பிறக்கும் போது நம்ம ஓரளவு வந்து கொஞ்சம் டிகிரி வாங்கின அளவுக்கு தெளிவாயிருவோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேபியோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் அந்த ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஒரு நியூ மாமிஸா இருக்கட்டும் இல்ல மாம் டு பியா இருந்தீங்கன்னா ஒரு 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 மாதிரி மைண்ட் வந்து ஹாஸ்லேஷன்லயே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டென்ஷன் வந்து இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள அறியாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா லைக் பக்கத்து வீடு இல்லைன்னா வந்து ரீல்ஸ்ல பாக்குற குழந்தைங்க இல்லைன்னா ஷார்ட்ஸ்ல பாக்குற குழந்தைங்க லைக் அந்த மாதிரி கம்பாரிசன் நடக்கும். ஸோ லைக் என்ன சொல்ல போனா என்னோட குழந்தையோடய உங்க குழந்தை, ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பாரிசன்ஸ் எல்லாம் நடந்துட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஒரு குழந்தையோட பர்த் வெயிட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க பேபியோட மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். அது எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேபியோட பர்த் வெயிட் வந்து லைக் 3 kgsல இருக்காங்க அப்படின்னா 6 monthsல பாத்தீங்கன்னா அவங்க வந்து டபுள் த வெயிட் இருக்கணும். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா த்ரீ கேஜி இருந்தாங்கன்னா 6 monthsல வந்து 6 கிலோ இருக்கணும். அதே இது 1 yearல வந்து ட்ரிபிள் த வெயிட் இருக்கணும். அப்போ 9 கிலோ இருக்கணும். ஸோ இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணணும். பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஆர் லைக் இது வந்து அது வந்து காமன். ஸோ அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த குழந்தையோட வெயிட் பாத்தீங்கன்னா 2.8 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஸோ இப்போ 2.8 அப்படி அந்த ரேஞ்சில இருந்துச்சு அப்படின்னா 6 monthsல குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு 5.6 5.5 அந்த ரேஞ்சில இருக்கணும். 1 yearல வந்து 8.4 இல்ல 8.3 8.5 அது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் வந்து லைக் முன்ன பின்ன இருக்கிறது வந்து நார்மல் தான். ஸோ இப்படிதான் வந்து ஒரு பர்த் வெயிட்ல இருந்து நம்ம ஒரு 1 yearக்கான வெயிட்டை வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். அண்ட் 1 yearக்கு மேல குழந்தைங்க போயிட்டாங்க அப்படின்னா ஒரு லைக் எப்படி சொல்றதுன்னா ஒரு வருஷத்துக்கே வந்து 1ல இருந்து 1.5 கிலோ அப்படிதான் வந்து ஏறுவாங்க குழந்தைங்க. நிறைய குழந்தைங்க லைக் 1-2 குழந்தைங்க லைக் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட லைக் ஜீன் வைஸா இருக்கட்டும் எல்லாமே பேபியோட ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் பேபியோட லைக் எந்த அளவுக்கு அவங்க வந்து லைக் யூரின் மோஷன் அது எல்லாமே பாஸ் பண்றாங்க, இது எல்லாமே தான் நம்ம ரெகுலரா வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரோம். அண்ட் 1 yearக்கு வந்து கண்டிப்பா வந்து விட்டமின் டி சிரப் வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும். லைக் நானுமே நிறைய மறந்துடுவேன். நடுவில் ஒரு 1 weekல வந்து 3 நாள் கொடுப்பேன், அப்புறம் 2 நாள் மறந்துடுவேன். பட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ரெகுலரா வந்து அவங்களோட ஃபுட் சாட்ல வந்து குழந்தையோட ஹெல்த்துக்கு வந்து கண்டிப்பா விட்டமின் டி வந்து இருக்கணும். அது நம்மளோட பீடியாட்ரிஷனே வந்து குழந்தை பிறந்த உடனே சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் சஜஸ்ட் பண்ணல அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் பீடியாட்ரிஷியன் போகும்போது கேளுங்க. கண்டிப்பா விட்டமின் டி3 வந்து லைக் விட்டமின் டி வந்து கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவாங்க. பேபியோட வெயிட் வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா ரொம்பவே ஒல்லியா இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. அது வந்து அவங்களோட ஜீனா இருக்கலாம். லைக் அவங்க அம்மா அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட அப்பா அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா வந்து அவங்க லைக் அவங்க தம்பி அந்த மாதிரி வந்து லைக் ஜீன் வைஸாவும் இருக்கும். ஸோ இப்ப நான் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல மேபி அந்த மாதிரி இருக்கலாம், அதனால ஷெயின் எப்படி இருக்கலாம், இல்ல நான் கொழுக்கொழுன்னு இருந்திருப்பேன், அருண் வந்து இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த வகையிலுமே குழந்தை வந்து லைக் அவங்கள லைக் ஒரு ரெப்ரசென்ட் பண்ணியும் அந்த குழந்தை இருப்பாங்க. ஸோ லைக் குழந்தை வந்து ஒல்லியா இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்க அன்ஹெல்தியும் கிடையாது, குழந்தை குண்டா இருக்கிறதுனால அவங்க ஹெல்தியுமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் பேபியோட வெயிட் அப்படின்றது வந்து 2 விதமா இருக்கும். ஒண்ணு வந்து லைக் அவங்க பார்த்த உடனே நல்லா கொழுக்கொழுன்னு இருக்கிறது இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து போன் வெயிட் தான். செடியன்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா போன் வெயிட் தான். அவங்களுக்கு வந்து லைக் பார்த்தா தெரியவே தெரியாது இவங்க இவ்வளவு கிலோ வெயிட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் செக் பண்ணி பார்க்கும்போது தான் எங்களுக்கே இதா இருக்கும். ஸோ அவங்க கம்ப்ளீட்டா வந்து போன் வெயிட் அப்படிங்கும்போது லைக் 2 குழந்தையுமே லைக் ஹெல்தியா தான் இருப்பாங்க, அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. பட் ஆனா ஒல்லியா இருக்க குழந்தை எல்லாமே அன்ஹெல்தி அப்படின்னு லைக் ஹெல்தியே இல்லை அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல, ஸோ அது வந்து கிடையாது. சாலிட் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் செடி வந்து நல்ல குண்ட கொழுன்னு இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டார்ட் பண்ணோன்னா எனக்கே ஒரு டிராஸ்டிக்கா ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சது. நான் ரொம்ப பயந்துட்டு வேக்சின் போடும்போது எல்லாமே லைக் அப்பெல்லாம் எல்லாமே வந்து பீடியாட்ரிஷியன் கேட்டுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஃபீவர் வரும்போது கோல்டு வரும்போது எந்த டைம் போனாலும் வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் வந்து கேட்டுட்டே இருப்பேன். அப்ப வந்து அவங்க எனக்கு சொன்னது வந்து வெயிட் கெயின் அப்படின்றது வந்து ஒரு நம்பர் தான். அந்த நம்பர் வந்து குழந்தையோட ஹெல்த்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே பண்ணாது. குழந்தை எப்படி இருக்காங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அந்த மந்தோட அந்த கரெக்டான அந்த
ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்றாங்களா, கரெக்டா வந்து லைக் சொல்லுவாங்கல்ல 8 மாசத்துல 8 அடி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி மந்த்லி வைஸ் அவங்க ஆக்டிவிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கும் போது அவங்க எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா லைக் டு த கோர் அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்ப அந்த டைம் அவங்க அதை பார்க்க எனக்குமே வந்து வெயிட் கெயின் அப்படின்றது வந்து ஒரு நம்பர், அது நம்ம கால்குலேட்டே பண்ணக்கூடாது அப்படின்றது. அண்ட் மோரோவர் செயின் வந்து ஒரு போன் வெயிட்ல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களும் அந்த அவங்களோட பர்த் வெயிட்டுக்கும் இப்போக்கே பார்க்கும்போது ரொம்பவே கரெக்டா இருக்காங்க. பாப்பாவோட வெயிட் உங்க பாப்பாவோட என்ன லைக் பிறந்தாங்களோ அதுல இருந்து தான் நீங்க கம்பேர் பண்ணணுமே தவிர அதர் பேபிஸோட நீங்க கம்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. நிறைய பேபி பாத்தீங்கன்னா ஹெல்தியா நல்லாவே சாப்பிடுவாங்க, பட் பார்க்க அப்படி தெரியவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 இயர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு 2 இட்லி வைக்கிறாங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா சாப்பிட்டுருவாங்க, பட் பார்க்க அந்த மாதிரி தெரியவே மாட்டாங்க. பட் அதுக்காக அவங்க அன்ஹெல்தியா இருக்காங்க அந்த மாதிரியும் கிடையாது. பட் கொழுன்னு இருக்க குழந்தைங்க எல்லாம் வந்து சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க சிஸ்டர் அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஸோ நம்ம கொடுக்குற ஃபுட் ப்ராப்பா வந்து கரெக்டா சாப்பிட்றாங்க அப்படின்னா ஓகே பர்ஃபெக்ட். ஸோ அதனால வந்து லைக் அப்படியும் நிறைய பேபிஸ் வந்து என்ன கொடுத்தாலுமே ஒமிட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா குழந்தைக்கு அப்ப அது உண்மையாவே பிடிக்கலன்னு இருக்கும். நீங்க வந்து வேற ஃபார்ம்ல வந்து நீங்க இது பண்ணலாம். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த லைக் கஞ்சி ஃபார்ம்ல இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ ஆனா வந்து செடினுக்குலாம் அது பிடிக்கும். பட் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து செடினுக்கு கஞ்சி ஃபார்ம் பிடிக்க மாட்டேங்குது. அப்ப நம்ம ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு கொழுக்கட்டையோ இல்லைன்னா வந்து இப்போ வந்து கலர் அந்த இதுல பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ அந்த மாதிரி நம்ம என்ன மாவு வேணா அதுல இருக்கலாம், அது கம்பாவும் இருக்கலாம் ராகியாவும் இருக்கலாம். பட் அதை நம்ம வந்து எப்படி இனோவேட்டா இப்ப குழந்தைய சாப்பிட வைக்கிறோம் அப்படின்றதுதான் இருக்கு. ராகி ஹெல்தி அப்படின்றோம். ஸோ ராகி கஞ்சி வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம ராகி கொடுக்காம இருக்க போறது இல்லை. அந்த ராகியை பாப்பாக்கு எப்படிலாம் இன்க்ளூட் பண்ணலாம்னு பார்க்கணும். ராகி கொழுக்கட்டையா இருக்கலாம், இல்லைன்னா ராகி இட்லியா இருக்கலாம், இல்ல அந்த மாவுலயே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன வேலை கொடுக்குறோம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. ஸோ இப்படி எல்லாமே வந்து குழந்தைக்கு வந்து நல்ல ஹெல்தியா கொடுங்க. ஸோ வெயிட் கெயின் அப்படின்றது வந்து ஒரு நம்பர் தான், அதை அப்படியே விட்டுருங்க. பாப்பா ஹெல்தியா சாப்பிடணும், அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும், உங்க பாப்பாக்கு பிடிச்சதை நல்லா வந்து கொடுங்க. அண்ட் லைக் டிவி காட்டிட்டு அந்த மாதிரி எல்லாம் பழக்கப்படுத்தாதீங்க. லைக் 1 or 2 டைம்ஸ் ஓகே தான், பட் ஆனா ஒரு கட்டத்துல வந்து அது வந்து ரொம்ப வந்து அடிக்டிவா மாறிடக்கூடாது குழந்தைக்கு. ஸோ அது அப்படி அடிக்டிவா மாறிட்டாங்கன்னா அது ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி ஆயிடும். ஸோ அந்த லெவலுக்கு போகாம உங்களுக்குன்னு ஒரு இன்டர்வல் டைம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு 1 hour அப்படின்னா அந்த 1 hour நான் ஸ்பிளிட் பண்ணி காட்டுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஒரு 10 minutes, ஈவினிங் ஒரு 10 minutes, நைட் ஒரு 10 minutes சொல்லி. பட் ஓவரால் ஒரு 1 டேக்கு கவர் பண்ணும்போது ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு 1.25 மணி நேரம். ஸோ இது வந்து ஆவரேஜ். ஸோ இது நம்ம அது காட்டாமையும் இருக்கவும் முடியாது. லைக் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில உட்கார வச்சுட்டு நிறைய பேர் வந்து லைக் கம்யூனிகேஷன் நிறைய இருக்கும். பட் இங்க நமக்கு வந்து அந்த வே கிடையாது. அண்ட் மோரோவர் எனக்கும் ஒர்க் இருக்கு, விளாக் பண்ணணும், அந்த மாதிரி நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இப்ப பாப்பாக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது நான் ஒரு ஒர்க்ல இருக்கும்போது நான் சில்ட்ரனுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரிதான் பார்க்க முடியும். ஸோ அதையுமே வந்து லைக் நிறைய வேலை கொஞ்சம் இன்டராக்டிங் பண்ற மாதிரி காட்ட ஆரம்பிங்க. லைக் ஹெல்தி ஃபுட்ஸா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அன்ஹெல்தி ஃபுட்டை வந்து கண்டிப்பா வந்து கட் பண்ணிடுங்க. லைக் அது பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதனால வெயிட் கெயின் ஏறும். ஆனா அது ஹெல்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. லைக் சுகர் கொடுக்கறது. அண்ட் அன்னைக்கு லைக் நாங்க வெளியில போயிருந்தோம், அந்த டைம் பார்க்கும்போது அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு 1.25 வயசு தான் இருக்கும். ஒரு மூவில அவங்களுக்கு வாங்கிக்கிற கோக்கை வந்து குழந்தைக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 1.25 வயசு 1.5 வயசு நினைக்கிறேன் அந்த குழந்தைக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பு. ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைக்கு இப்பல இருந்தே பழகாதீங்க. அண்ட் மோரோவர் வந்து லைக் ஒரு சுகரா இருக்கட்டும், சால்ட்டா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே லெஸ் குவான்டிட்டியில குழந்தைக்கு கொடுத்து பழக ஆரம்பிங்க. வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் இப்பல இருந்தே அதை நீங்களே பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு அடிக்டிவ் மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அதனால எதுல தேவையோ அதுல மட்டும் கொடுத்துட்டு எது தேவையில்லையோ அதை அப்படியே ஒமிட் பண்ணிருங்க. ஸோ ஹெல்தி ஃபுட்ஸா கொடுங்க. அந்த ஹெல்தி ஃபுட்ல வந்து அவங்க ஹெல்தியா இருக்காங்களான்னு தான் பார்க்கணுமே தவிர வெயிட் இருக்காங்களான்றது பார்க்க கூடாது. ஹெல்தியா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வெயிட்டா தான் இருப்பாங்க, அதான் அவங்களோட போன் வெயிட்டா இருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர லைக் குண்டா காட்டணும் அப்படின்றதுக்காக நிறைய சுகர் கண்டென்ட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் வந்து வேண்டவே வேண்டாம். அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் ஜஸ்ட் கட் பண்ணுங்க. அண்ட் மோரோவர் வந்து நிறைய பேர் வந்து சில்ட்ரனுக்கு என்ன பிஸ்கெட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அப்போல இருந்து இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க ஒரே பிஸ்கெட் வந்து ரிப்பீட்டடா வந்து மேரி கோல்டு மட்டும் தான். ஸோ அதுல வந்து சுகர் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அண்ட் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி நிறைய நியூ ஃபுட்ஸ் வந்து லைக் குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி வந்து டக்குன்னு ஃப்ரீக்வென்ட் பீரியட்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ அது வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபுட் கொடுத்துட்டு இருக்கும் போது நடுவில் ஏதாவது ஒரு ஃபுட் அந்த மாதிரி கொடுத்தா அப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வெயிட் கெயின் அப்படின்றத வந்து உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க.
உங்க குழந்தையோட வெயிட் லைக் பர்த் வெயிட்ல இருந்து தான் நீங்க இதாகணும். பட் அதுவுமே நிறைய குழந்தைங்க வந்து அண்டர் வெயிட்ல இருக்க மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தாங்கன்னா நீங்க யாரையுமே கேட்காதீங்க, என்ன கூட கேட்காதீங்க, நீங்க டைரக்டா பீடியாட்ரிஷியன் கிட்ட ஒரு கன்சல்ட் எடுத்துக்கோங்க. உங்க குழந்தையோட வெயிட்டோட மட்டுமே நீங்க கம்பேர் பண்ணுங்க. லைக் வெளியில என்ன சொல்றாங்க அதை பத்தி எல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. ஹெல்தியா நீங்க கொடுங்க, நீங்க கொடுக்கறத மட்டும் கொடுங்க, நீங்க கொடுக்கறது தான் பெஸ்ட், அதுதான் உங்க குழந்தைக்கும் ரொம்ப ஹெல்தியானது. ஸோ இப்ப இதுல ஒரு சில கிளாரிபிகேஷன் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஏதோ 1-2 வகையில கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ யார் சொல்றதையுமே கேட்டுக்காதீங்க. நியூவா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்கோம். Till the next video, bye.